சுவாமியே சரணமையப்பா! இது ஒரு விளாக் இல்லைங்க. இது சபரிமலை அனுபவம். இந்த அனுபவம் உங்கள் மனசுக்கு அமைதி தரணுங்க. பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நம்ம வந்து சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில தான் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம், குமிலியை தாண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம நேரம் இப்போ சபரிமலைக்கு யாத்திரை போகிறீங்க. மக்களே, பம்பைக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. இப்போ இங்கேருந்து நம்ம யாத்திரை ஆரம்பிக்குது. கூட்டமே இல்லைங்க. இப்போ வரைக்கும் கூட்டம் சுத்தமாக இல்லை. இனிமே இதில் கூட்டம் அதிகமாக இருக்கும். நார்மலாக தான் இருக்குது கூட்டம். இதோ பாருங்க மக்களே, இதுதான் பம்பை நதி. இங்கே தான் குளிச்சா பாவம்லாம் போகும். அதை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பம்பையில். இங்கெல்லாம் குளிக்கிறாங்க பாருங்கள். நைட்டு 12 மணி ஆகுது. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. இருந்தாலுமே இங்கே குளிக்கிறாங்க. இந்த பம்பை நதி இங்கே வந்து படைச்சிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மக்களே, மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக இப்போ தான் கீழே பம்பையில் குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 18ஆம் தேதி ஏறுறோம். நீங்கள் வந்து கூட்டம் சுத்தமாக இல்லை. பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ஏறுறோம், சாமி எந்த அளவுக்கு பார்க்குறோன்னு பார்ப்போம். ஐயப்பா ஐயப்பா அவ்வளோதான், இது வேலை முடியும். வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? எஸ். பந்தளம் ராஜா. நீலிமலை ஏற்றுறாங்க. இங்கே தாங்க மழை ஆரம்பிக்குது. சுவாமியே சரணமையப்பா. கரெக்டாக நீலிமலை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் யாராவது நிற்கணும். 48 நாள் விரதங்க. இன்னைக்கு எங்கள் ஐயப்பனை பார்க்க போகிறேன் எல்லாம். நீலிமலை உச்சிக்கு வந்துவிடுங்க. 2.8 கிலோமீட்டர் இருக்குது சன்னிதானத்துக்கு. பெரிய சாமி. அவங்களுக்கு நிறைய சாப்பாடு ஐட்டம் கிடைக்குங்க. அப்பாச்சி மேடு வந்துட்டோம்.
சதங்குத்தி வந்துட்டோம் மக்களே. இதுக்கு அப்போ தான் ஃபுல்லாக இறக்கம் தான். ஏற வரைக்கும் ஏறியாச்சு. அப்பாச்சி மேடு வரைக்கும் ஏறிட்டோம். இப்போ சதங்குத்தி இறக்கம் தான். அதே மாதிரி இங்கே இலவச மூலிகை குடிநீர்லாம் கிடைக்கும். இது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் இங்கே மலை ஏறத்துக்கு. இந்த சாமி தான் எங்கள் வாகனம் ஓட்டி தலைவலிக்கு வீட்டுக்கு போக முடியாது. தலைவலி கூட சாமியே சனமையப்பா. இதுதாங்க சடங்குத்தி வந்துட்டோம். பனிக்க உண்டி படிப்பிடம். கைஸ் நானு ஒரே சாமி, சத்து சாமி, 3 சாமி. நாங்க கூட பரவாயில்லங்க. சின்ன சின்ன தொப்பு வச்சுக்கிற சாமிலாம் ஒன்று பின்னாடியே இருக்கு. இப்போதான் ஸ்டார்டிங்கில் ஏறாங்க. இன்னும் 800 மீட்டரில் சன்னிதானம் போயிடுவோம். 800 போயிடுவோம். ஆமாம், பார்த்தோன்னே அவ்வளோதான். வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டோம். 3 மணிக்கு தான் நடை ஓப்பன் பண்ணுவாங்க. 40 நிமிஷம் இங்கே தான் உட்காந்து. ஐயப்போ சாமி மக்களே, சன்னிதானம் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் அதெல்லாம் எப்படி சாமி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமியே சுவாமியே தெரியாதுக்கு வாங்க. சுவாமியே சுவாமியே அச்சமயில் அரசே, அச்சமயில் அரசே, பந்தல ராசாவே, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே. வீட்டுலாம் விடுறாங்க தவிர அதை ஃப்ரீயாக தான் விடுறாங்களா? நெருக்கணுமோ? மக்களே, மலைக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டேங்க ஒரு அடியாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என் கூடயும் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நல்ல நல்ல கண்டென்ட் அப்போ தாங்க நீங்கள் பார்க்க முடியும்.